அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ ஒரு வழியாக நேற்று அந்த கோழி வந்துருச்சுங்க, கிரே கலர் கோழி வந்துருச்சு. இந்த காலையிலேருந்து இன்னும் திறந்து விடல, இப்போ தான் சரி திறந்து விடுவோம் அப்படின்ட்டு தான் வரேன். பயமாக இருக்குது திறந்து விட்ருப்போம். இங்கே 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 ஐயா, இங்கே எப்படி போய் மாட்டினேன், இதில் எப்படி போய் மாட்டினேன், இங்கே எப்படி போய் மாட்டியிருக்கேன்னு. அடி பாவி, ஆடி வெளியே. திறந்து விட்றதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பாவம் அதுங்க எல்லாம் பயம் இதாக இருக்குல்ல. திறந்து விட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளில வரும். அதோட இயற்கை உபாதைகள்லாம் கழிச்சிட்டு வெளில போட்டோம். நம்மளும் எப்படியும் 1 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம பக்கத்தில் நின்று பார்த்துக்கலாம், எங்கேயும் போகாமல் பக்கத்துலேயே இருந்து யாரும் வராமல் சுற்றி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு திறந்து விட்றேன். யாரெல்லாம் நீ தான் காப்பாற்றி வைக்கணும். போர் வரேன், உனக்கு வந்து தீனி போடுறேன். இவங்களுக்கெல்லாம் தீனி போட்டாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிண்டிக்குழி இந்த 2 நாள் இங்கே வந்து முட்டை போடுது. அல்லா, இதில் முட்டை போட்டு வச்சுட்டு போயிடுது. எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், எல்லாம் வேலை இருக்குது அடுத்தடுத்து. சரி, அவள் முட்டை போட்டு வந்துட்டோம். இவங்க எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கோதுமை போட்டிருக்கு இன்றைக்கி. இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாரும் உள்ளார என்ட்ரி கொடுக்காத அளவுக்கு. வேங்க முட்டைக்கு உக்காண்ட போய் நேராக அதை தண்ணி எடுக்கணுமா, தண்ணிக்கு எடுக்காம வந்துட்டேன். தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ எல்லாம் அப்படியே ஒரு பயத்துலேயே தான் இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டாங்க பாவம். நேற்று இதெல்லாம் போய் அந்த கிரே கலர் கோழி ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிட்டு வெளில வர்றக்கே பயந்துக்கிட்டு உட்காந்துருந்துச்சு. அந்தளவுக்கு பயந்து போச்சு பாவம். எப்படியோ ஒன்று யாருக்கும் எதுவும் ஆகாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி எதுவும் இனிமேல் நடக்காமல் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றி வைக்கணும். இந்த கோதுமை பாருங்கள், போட்டு கோதுமை எல்லாம் முளைச்சிக்கிச்சு. நாளைக்கு அதுவும். ஸோ இங்கே யாரும் இங்கே ஆனால் எல்லாம் எங்கே போயிட்டானுங்க. இதுங்க மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் குஞ்சுங்க மட்டும்தான் உள்ளார இருக்குது. இவ அடைக்கிறது வந்துட்டாளா? இன்னும் முட்டை போடலையோ? சரி, பார்த்துக்கலாம். முதல்ல அவங்க ஒரு ரவுண்ட் சுட்டு எங்கே இருக்குன்னு ஒரு ரவுண்ட் சுட்டு வந்துடலாம். முன்னாடி கினிக்கூடி இங்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. சேவல் அந்த குரூப்பே காணாமே. இங்கே தானே மேய்ஞ்சிட்டு இருந்தானுங்க. பார்ப்போம். எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? நான் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு வரேன். எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு வரேன். காணான்ட்டு. எதுக்கும் இதை லைட்டாக இப்படி திறந்து வச்சிடலாம். எதுவும் ஒன்றுனா பட்டுன்ட்டு உள்ளார போகிறக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. அவ்வளோ தூரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த சைடு பிளாக் பண்ணிட்டாங்க. இதை வந்து சாத்தி விட்டுருவான். இதை திறந்து வச்சோம்னா இது வந்துடுமே உள்ளார. இவன் வெளில வந்துடுவா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. 1 2 3 எல்லாம் இருக்குது. தண்ணி ஒன்றும் வைக்கல. தண்ணி வைக்கணும். டைம் ஆகுது. இந்த கீழே போயிட்டு வந்துட்டு தண்ணி வச்சிடலாம். இந்த சேவல் வெளியே இருந்துச்சு. நானும் எவ்வளவோ உள்ளார துரத்தி பார்த்தேன், துரத்தவே இல்லை. என்னடா ரீசன் பார்த்தா, இந்த மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, கின்னி கோழி உள்ளார வரல. மீதி எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க. கின்னி கோழி உள்ளார வரல. ஸோ கின்னி கோழிக்காக அவன் உள்ளே போகாமல் இருக்கான். கின்னி கோழி வர விட்டு பார்த்தீங்களா, அவன் உள்ளே போயிட்டான். ஸோ கின்னி கோழி அங்கேருந்து துரத்தி விட்டேன். என்னடா ஏன் வரலன்ட்டு அப்படியே வச்சுட்டு இருந்துச்சு. கின்னி கோழி அங்கே இருக்குது, நான் உள்ளே போட பரவாயில்ல. டைரெக்டாக ஸ்ட்ரெயிட். இது யாரும் கீழே இறங்குற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா கீழே இருக்காளா, அவன் ஒருத்தன் மட்டும்தான் கீழே இறங்கி மேலே ஏறி போவான். மீதி யாருமே வந்து இப்படி கீழே இறங்கி போகிறது கிடையாது. டைரெக்டாக பறந்து போனால் நேராக மேலே உட்காந்துக்கிறது. கின்னி கோழி வெளியே இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு இவன் மேலேயே ஏறலையே. ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குதுன்னா, நேற்று நடந்த சமூகத்துக்கு அப்புறம் இவங்க யாரும் அங்கிட்டு போகிறதில்ல. கின்னி கோழி மட்டும்தான் போய் அது நல்லா ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குதுங்க. கத்திக்கிட்டே கிடக்குது. அங்கே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் வந்து இதுங்க கொஞ்சம் ஃப்ரீயாகுதுங்க. ஏதாச்சும் ஒரு ஹார்ஸாக கற்றுச்சுன்னா எல்லாம் உள்ளார படன்னு ஏறிடுறாங்க. நான் அப்போ திறந்து வச்சுட்டு போயிருந்தேன், எல்லாம் ஏறிட்டாங்க உள்ளார. அப்புறம் சாத்த முடியல. ஸோ எல்லாத்தையும் அடைச்சாச்சு. ஆடு போய் வாத்து போய் எல்லாம் போச்சு. வாத்து அது வந்து ரொம்ப நம்ம இரிட்டேட் பண்ணாலும் அது இல்லாமல் பாருங்கள், ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் அது கொத்த வர்றது, அது துரத்துறதே நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருந்துச்சு. ஆடு இருக்கப்போ நம்ம காலையில் வருவோம், கோழிங்களுக்கு தீனி வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், கீழே போய் ஆட்டை பார்ப்போம். இப்போ என்னடா ஏன்டா வரோன்ட்டு மாதிரி ஆகிப்போச்சு. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே வாங்கி இதெல்லாம் நீட்டாக கட்டி பக்காவாக ரெடி பண்ணிடலாம். இன்ஷா அல்லாஹ் பக்காவாக பண்ணுறோம். பண்ணி பழையபடி எல்லாம் கொண்டு வந்துடலாம்.